by R2 plus RTC into VI. அப்ப அந்த வேல்யூ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வந்து மைனஸ்மா பிளஸ் இன்டு மைனஸ் போது மைனஸ்ல மாறுது சோ மைனஸ். அப்ப VA ஈக்குவல் டு நமக்கு என்னது VQ2 into V சொல்லி போட்டுக்கோமா. அப்ப VA ஈக்குவல் டு V ஓட ஃபார்முலா இருக்கு இல்லையா? VA க்கு என்ன ஃபார்முலா இருக்கு? minus KT by Q ln of V0 by R1 minus அந்த வேல்யூ into equal to இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணி வெச்சிருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப கம்பேர் பண்றேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணனும்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டேர்ம் என்ன பண்ணிருக்கேன் இன்புட் டேர்ம் இல்லையா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த KT இது வந்து இதுவும் இதுவும் it will be ஈக்குவலா இருக்கும். சோ KT இது காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா ln of V0 by R1 is minus ln of V reference by R1 is. We know that R1 is equal to V reference. In the previous class we discuss பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணலாம் V0 by V reference minus V reference by V reference வருமா? இது என்ன ஆகும்? நெகேட் ஆகுமா? நெகேட் ஆயிடுச்சு அப்படினா இங்க வரல இல்லையா? இங்க என்ன போகுது? இந்த பேலன்ஸ் ஃபார்ம் மட்டும் என்னது? KT by Q ln of V0 by R1 is இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு வரும்போது பிளஸ் இருக்கு மைனஸ்ல மாறும் and also இன்டர்சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்ப minus Q by KT into RTC by R2 plus RTC into V and model ln of V0 by V reference கிடைச்சு. சரியா? சோ இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணது வந்து கம்பேரிசன். அதாவது ரெண்டு வேல்யூ கம்பேர் A B கம்பேர் பண்ணி நம்ம எழுதிட்டோம். சரியா? இப்போ நான் இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த log இருக்கு இல்லையா? log வந்து log 10 க்கு வந்து கன்வர்ட் பண்றேன். சரியா? அப்போ அந்த log என்ன பண்ணனும் log 10 க்கு சேஞ்ச் பண்ணனும். அப்ப சேஞ்ச் பண்ணும்போது log 10 log அப்படிங்கும்போது it is a value at 0.4343. so அந்த value into r value என்னது q by kt into rtc by r2 plus rtc d equal to அங்க நம்ம log 10 அப்ளை பண்ணிட்டோம்ல அதாவது log க்கு முன்னாடி log 10 போட்டுறோம். so அந்த value into ln of v0 by v reference. சரியா? சோ இது நான் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த மொத்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த அதாவது இந்த 0.4343 q by kt rtc by r2 plus r3 இந்த டேர்ம் ஃபுல்லாமே என்ன பண்ணனும்னா k dash எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் அப்படியே தான் இருக்கும் -k dash into vi equal to நான் என்ன பண்ணிட்டேன் log 10 போட்டுக்கல அப்ப ln வந்து log 10 ல கன்வர்ட் பண்ணுவா log 10 v0 by v reference க்கு ஒரு வேல்யூ. இப்போ எனக்கு என்ன வேணும் v0 தான் ஃபைண்ட் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப இந்த டேர்ம் அப்படியே வச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த log 10 இந்த பக்கம் கொண்டு போறோம் அப்படினா இந்த வேல்யூ 10 to the power ல போயிடும். சரியா? 10 to the power -k vi ன்னு வரும். இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லிட்டோம் v0 by v reference ஒரு பார்ட்டிகுலர் வேல்யூ கிடைச்சிருச்சு. பட் நம்ம ஃபைனலா எப்பவுமே எந்த ஒரு டைனமிக் போட்டாலுமே அவுட்புட் வோல்டேஜ் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும் v0 மட்டும் வேணும். அப்ப v0 இங்க வச்சு v reference இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்ப v0 equal to v reference of 10 to the power k dash vi க்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம். so this is your anti-log equation. so what is log அப்படிங்கும்போது நம்ம சொன்னது அப்ளைட் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படினா அத வந்து ஃபார்முலேட் பண்ணி ஒரு இன்னொரு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். anti-log போது அந்த ப்ரொடியூஸ்ட் வோல்டேஜ் இன்புட்டா எடுத்துக்கிட்டு திரும்ப அப்ளைட் வோல்டேஜ் அதை நமக்கு திருப்பி கொடுக்கும் இல்லையா அதோட anti-log னு சொல்லுவோம். ஓகேவா? so thank you. anti-log amplifier வந்து ரெண்டு ஆப் ஆம்ப் இருக்கும். அதுல வந்து ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்கும். ஒன்னு வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிருப்போம். இன்னொரு வந்து இன்புட்டோட அப்ளை பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இத PQ1B வந்து அது வந்து இது எழுதணும் -kT by Q ln of V0 by R1 is. அதுக்கப்புறம் P2B எழுதுறோம். since இந்த Q1 வந்து நம்ம கிரவுண்ட் அப்ளை பண்ணிட்டோம்ல அதுக்கு வந்து VA மைனஸ்ல கொடுக்கணும் -VQ1B கொடுத்து இந்த வேல்யூ அப்படியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேஸ் வோல்டேஜ் வந்து VB இருக்கா இதுக்கு வந்து இந்த ரெண்டையும் பண்ணணும். VB RBC divided by R2 plus RBC into VI. அதுக்கப்புறம் VQ2B வந்து VB-யும் VQ2B-யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு VB-க்கு தான் வேல்யூ எடுத்துக்கோங்க. இதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு VQ1 இந்த வேல்யூ எடுத்து
அதுக்கப்புறம் VA equal to VQ to BE கொடுக்கிறோம். VA க்கு வேல்யூ இருக்குதா, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி equal to VQ to BE அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இது அப்படியே எழுதிட்டு இதை வந்து KT by Q வந்து ரெண்டுமே காமனா இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு ரெண்டுமே காமனா எடுத்துட்டு மிச்சம் உள்ளதான் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் V reference equal to R1 ISO நமக்கு தெரியும், லாக்ல வச்சுருக்கோம். அதை எழுதிட்டு மிச்சம் உள்ள வேல்யூஸ் எல்லாம் எழுதிடணும். அடுத்து log 10 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஏன்னா ஆன்டி லாக்னால நம்ம log 10 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதோட வேல்யூ 0.4343. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அதனால அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதிடணும். இந்த லான்க்கு முன்னாடி தான் சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அதை அப்படியே எழுதிட்டு லான்க்கு அப்படியே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட வேல்யூ ஃபுல்லா நம்ம k பவர் 1 அப்படின்னு எழுதிட்டோம். k பவர்